ஹாய் LathusKitchen&Vlogsக்கு வெல்கம். இது வந்து ஏப்ரல் 16th நைட்லேருந்து ஷூட் பண்ண வீடியோ. நைட்டு இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். இட்லியில் நீங்கள் நிறைய நவதானியம் பார்க்கலாம். சிகப்பு சோளம், கருப்பு கவனி அரிசி, பூங்கார் அரிசி, உளுந்து இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது இட்லிக்கு மறுநாள் அரைக்கிறதா தான் பிளான்னு. ஏப்ரல் 16th அன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் அதுதான் பார்க்க போகிறோம். ஏன்னா மத்தியானம் அவக்காடோ சப்பாத்தி மாத்திரம் வச்சு தக்காளி தொக்கு வச்சு பொண்ணுக்கு கொடுத்தாச்சு. அதனால் பெருசாக லஞ்ச் எதுவும் பண்ணலை, நானும் அதான் சாப்பிட்டேன். நைட்டுக்கு மாத்திரம் தால் வச்சு, இது மத்தியானமே பண்ணியிருந்த பொரியல் தான். பாவக்காய் பொரியலில் கொஞ்சம் பன்னீர் துண்டுகளை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பன்னீருக்கு தனியாக ஆயில் எடுக்க வேணான்றது அந்த பாவக்காய் பொரியல்லையே போட்டுட்டோன்னா ஆயில் யூசேஜ் லெஸ் ஆகிடும். ஸோ அப்படி தான் டின்னர் முடிஞ்சது அன்றைக்கி. இது ஏப்ரல் 17th காலையில் டே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. கருப்பு எள்ளு, கருப்பு திராட்சை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் எழுந்து அரைச்சிட்டு அதை இந்த சியா சீட்ஸ் அண்ட் ஹலீம் சீட்ஸ் ஊற வச்சு நைட்டே வச்சுருந்தேன். அது கூட காலையில் கொஞ்சம் பாலும் இந்த எள்ளு திராட்சை பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு பொண்ணுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரவை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அந்த உப்புமாவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய், அப்புறம் இது ஃப்ளாக்ஸீட் முருங்கை எல்லை போட்டு அரைச்ச பொடி. ஸோ அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ப்ளஸ் திஸ் சீட்ஸ் பவுல்னு சொல்லலாம். இது கூட சன்ஃப்ளவர் சீட்ஸும் அரைச்சி போட்டிருந்தேன் அந்த எள்ளு திராட்சை கூட. ஸோ தட் ஒரு ஹெல்தி ஃபேட்ஸ் கிடைக்கும். இது பிகாஸ் ரவா உப்புமாவில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதை இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் ஹெல்தி பண்ணுறதுக்கு தான் நான் அந்த பொடி சேர்த்துருக்கேன். சம்டைம்ஸ் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் பேஸ்டாகவே இருக்குது, அது தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கிறது. அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு கோங்குரா வாங்கியிருந்தேன். ஸோ அதை ஒரு மசியல் மாதிரி பண்ணி அது கூட பீட்ரூட் பொரியல் அண்ட் உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஒரு சின்ன 5 ஸ்டார் வாங்கி எப்போதும் எப்போயாவது கொடுப்பேன் ஒரு ஸ்வீட் டூத்துக்காக பொண்ணுக்கு. எஸ்பெஷலி சைக்கிள் டைமில் அது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு ஹேண்டில் தேட். இது வந்து ராத்திரிக்கான டின்னர். சம்மர் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் கூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கர்ட் ரைஸ் அதை கொஞ்சம் தாளித்து விட்டால் இன்னும் கொஞ்சமே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூட வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு ஃப்ரை. இதுதான் என்னோட 16-17க்கான வீலாக். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் வீலாகோட திருப்பி பார்க்குறேன். இந்த மாதிரி ஹெல்தி வீடியோ அப்டேட்ஸ்க்கு மறக்காமல்